அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன செஷனில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு மனிதன் வந்து விவசாயம் செய்யணும்னா இதெல்லாம் அடிப்படை தேவைகளாக இருந்தால் ஒரு நல்ல தரமான விவசாயத்தை வந்து ஒரு தேவையான வாழ்வாதாரமாக என்ன செய்யலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. என்னென்னலாம்? லேண்டு, கிரெடிட் ஆர் ஃபினான்ஸ், சீட்ஸ், வாட்டர், ஃபர்டிலைசர், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் மெக்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸாக வந்துட்டு நமக்கு அக்ரிகல்ச்சுரல் இன்புட்ஸாக இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லாவே விவசாயம் பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லேண்ட் இன்புட். வென் இந்தியா accounts for more than 17% of world population, but we have barely 2.5% of land of the world. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 17% இருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா உலகனுடைய பாப்புலேஷனில் 17% இருக்குது. ஆனால் இந்திய நிலப்பரப்பு 2.5% தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 2.5% நிலத்தில் 17% மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் பியூர்லி லேண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி. Size and quantity of land has direct bearing on agriculture productivity and farmers income. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பாப்புலேஷன் இருக்க ஒரு கண்ட்ரி ஆனால் இடம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து ஒரு தரமான விவசாயத்தை வந்து கொடுக்க முடியலை. ஸோ இப்போ நம்ம மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அமெரிக்காலலாம் வந்து பார்த்தா ஒரு ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் லெவலில் ஒரு பெரிய முதலாளியாக இருப்பார் அப்படின்னு. ஏன்னா அமெரிக்காங்கிறது ஒரு நார்த் அமெரிக்கா அப்படின்னு அது ஒரு கான்டினென்ட் இல்லையா? அந்த இடங்களில் வாழ்கிற மக்கள் தொகை ரொம்பவே குறைவு. அப்போது மக்கள் தொகை குறைவாக இருக்குது, லேண்டு ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ லேண்ட் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த லேண்டில் நல்லா தரமாக என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். லேண்ட் ஓனர்ஷிப் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ சோஷியல் வேல்யூ அண்ட் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் கிரெடிட். ஸோ ஒரு செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் கிரெடிட், ஒரு லோன் வாங்க போகிறோம், ஏதோ ஒரு தேவைக்காக வந்துட்டு நம்ம வந்து என்னமோ ஒரு தேவைக்காக யார்கிட்டயோ போய் ஒரு உதவி கேட்குறோனாலும் அவங்க முதல்ல பார்க்குறது நீங்கள் எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ லேண்ட் வேல்யூ இஸ் serves as a social value to every people. அது ஒரு சமூக தேவையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேண்ட் இன்புட் கொடுக்கறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவில்? அஃப்கோர்ஸ் ரைசிங் பாப்புலேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் லேண்ட் அமங் ஹியர்ஸ் லீட்ஸ் டு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இதையும் நம்ம வந்து வேறு செஷனில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது சொத்து பிரிக்கிறங்கிற பேரில் பெரிய பெரிய நிலங்களை என்ன செய்கிறாங்க, பாதி பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அடுத்து அவங்களுக்கு ஃபேமிலிக்கு சொத்து பிரிக்கும்போது அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாங்க. இப்படி என்ன ஆகும்னா ஃபைனலி ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் அவங்களோட வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் ஸ்மால் சைஸ்டு ஃபார்ம்ஸ் ஆர் நாட் கன்டியூசிவ் ஃபார் ஃபார்ம் மெஷினரி ரிசல்ட்ஸ் இன் புவர் ப்ரொடக்டிவிட்டி. அப்படி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறுறதுனால என்ன பிரச்சனை? அவங்கவுங்க அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு போட்டோம், கையளவு காணியாக இருந்தாலும் அவங்க சொந்த காணி நிலமாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ, அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. சின்ன நிலத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தேவையற்ற செலவு. அப்போது மெஷினரியை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எஃபெக்டிவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ மெஷினரியும் வாங்கிப்பாங்க, ஏன்னா அதுவும் இப்போ ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக ஆகிட்டுருக்கு. அப்போ மெஷினரியை வாங்கிடுவாங்க, ஆனால் அதனுடைய பயன்பாடு மிக குறைவாக இருக்குது. அப்போ அந்த செலவு லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப் எல்லாம் கழித்து பார்த்தா அவங்களோட வருமானம் மிக குறைவு. அப்போது இந்த மாதிரியான ஸ்மால் சைஸ்டு ஃபார்ம்ஸோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்யூஷனாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேண்டை பிக் ஃபார்மர்ஸ்க்கு எய்தர் லீஸுக்கோ இல்லைனா வாடகைக்கோ இல்லைனா விற்றோ என்ன செய்யலாம், அவங்க ஒரு ஆக்சுவலி விற்கிறத விட ரொம்பவே ஒரு அட்வைசபிள் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு கொடுக்கறது. அப்போ சுற்றி இருக்கிற லேண்டெல்லாம் ஒரே ஆளுக்கு லீஸ்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து ஃபார்ம் மெஷினரிஸ்லாம் இருக்குன்னா அதை சூப்பராக யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அவர் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக எடுக்கலாம். சரி, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க, ரெண்டிங்கும் பண்ண முடியாது, லீஸிங்கும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் அண்ட் கார்பரேட் ஃபார்மிங். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னா பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறாங்க 2-3 பேர் சேர்ந்து.
ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கும்போது அதில் வரக்கூடிய செலவுகள் லாபம் எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க, கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறாங்க. அண்ட் அதில் நல்ல லாபமும் வருது. காரணம் என்ன? அவங்களுடைய மெஷினரிஸ் வந்து நல்ல ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இதே அவங்க தனித்தனியாக கம்பெனி வைக்கணும்னா அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த மெஷினரிஸை வந்து தனித்தனியாக வாங்கி வைக்கணும். இப்போது சேர்ந்து பண்ணுறது மூலமாக ஒரு நபர் ஒரு பொருள், இன்னொரு நபர் இன்னொரு பொருள்னு அப்படி வாங்கி கூட என்ன செய்யலாம், அதை ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கம்பெனியாக உருவாக்க முடியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லையும் செய்தா இப்போ வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் இல்லைன்னா கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்க 10 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாய தொழிலை பண்ணும் பொழுது அங்கே இப்போ ஒரு டிராக்டர் வாங்குறாங்க, 2 டிராக்டர் வாங்குறாங்கன்னா எல்லாரோட பணமும் சேர்த்து போட்டு வாங்கும் பொழுது அது ஒரு காமன் டிராக்டராக மாறும். இது சின்ன சின்ன இடங்களில் சில கிராமங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் என்ன ஆகலைன்னா சரியான முறையில் வழிமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லலாம். அப்போது 10 பேர் சேர்ந்து ஒரு டிராக்டர் வாங்கிட்டு யூஸ் பண்ணும் பொழுது நிலத்துக்கு யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, மெஷினரி விலையும் கம்மியான மாதிரி ஆச்சு, ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆச்சு. அண்ட் 10 ஃபேமிலி இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் என்ன செய்யலாம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். பட் இதை நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்துட்டு ஏன் நிலத்தில் நான் மட்டும் தான் பண்ணணும் அந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க. இதுக்கான அவேர்னஸை நிறையவே உருவாக்கணும். இந்த லேண்ட் இன்புட் வந்து ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரெடிஷ்னலி இன் இந்தியா பிஃபோர் த கம்மிங் ஆஃப் பிரிட்டிஷ் ப்ரைவேட் ஓனர்ஷிப்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது. யாருக்குமே நிலம் வந்து உரிமையே கிடையாது, தனிப்பட்ட சொத்துரிமையாகவே இருந்ததில்லை. லேண்ட் வாஸ் ஜென்ரலி ஓன்டு பை த வில்லேஜ் கம்யூனிட்டி கலெக்டிவ்லி. இந்த ஊருக்கான நிலம், ஊர் பொது நிலம் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி தான் ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. அதனால நல்ல வளமிக்க நாடாகவும் இருந்தது. எ ப்ராப்பர் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் வாஸ் இனிஷியேட்டட் பை தோடர்மால் டியூரிங் த ரெயின் ஆஃப் அக்பர். இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ங்கிறத, ஒரு தெளிவான லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ங்கிறத யார் அறிமுகப்படுத்தினாங்க? அக்பர் பீரியடில் தோடர்மால் தான் இனிஷியேட் பண்ணார். அந்த சிஸ்டமில் வந்து லேண்டை என்ன செய்தாங்க, மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் when the leash of power went into the hands of British, a sea change was seen in the pattern of ownership of the land in India. மிகப்பெரிய மாற்றம் உருவானது பிரிட்டிஷ் கையில் வந்ததுக்கு அப்புறம்தான். ஸோ லேண்ட் ஓனர்ஷிப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஜமீன்தாரி சிஸ்டம், ராயத்வாரி சிஸ்டம் அண்ட் மஹால்வாரி சிஸ்டம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷம் யாரோட பீரியடில் வந்துட்டு ஜமீன்தாரி சிஸ்டம் யாரோட பீரியடில் வந்தது, ராயத்வாரி சிஸ்டம் யாரோட பீரியடில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான லேண்ட் ஓனிங் சிஸ்டம்ஸ் வந்ததோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பெசன்ட் இன்டெப்டட்னஸ் டியூ டு ஸ்கை ஹை டேக்ஸ் ரேட்ஸ். விண்ணை முற்ற அளவுக்கான வரி விகிதங்கள் காரணமாக விவசாயிகளினுடைய கடன் ஏறிக்கிட்டே போச்சு, வருமானம் ஏறலை. creation of a class of a rich few who mostly exploited the poor peasant. ஸோ ஏழையாக இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து பணக்காரர்கள் என்ன செய்தாங்க, உருக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். peasant lived in constant fear of eviction. எப்போடா நம்மளை வந்து எப்போடா நம்மளை வந்து வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க. poverty enriched into the farmer class. ஸோ உழவர் கூட்டத்தில் வந்துட்டு இந்த வறுமைங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ஆழமாக வேரூன்றி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லேண்ட் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததும், ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் முக்கியமான சில மாற்றங்களை நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதுதான் நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர்னால் என்னென்ன தேவைன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு தேவையே லேண்டு தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ லேண்டுக்கு என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க அதுதான். Land reforms refer to the regulation of ownership, operation, leasing, sales and inheritance of land. ஓனர்ஷிப் இருக்கிறத ரெகுலேட் பண்ணணும், அது சரியான ஆப்ரேஷனில் மூவ் ஆகுதாங்கிறத பார்க்கணும், அண்ட் அதை கரெக்டாக லீஸ்க்கு கொடுக்கறது இதெல்லாம் கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை அளவுக்கு மீறியான விலையில் லீஸ்க்கு கொடுக்குறாங்களா, விற்பனை வந்து சரியான விலையில் நிர்ணயிக்கப்படுதா, அதை வந்து அந்த லேண்ட் வந்து யார் கைக்கு போய் சேரணுங்கிறது இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ப்ராப்பரான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா, இதுக்கெல்லாம் தான் லேண்ட் ரீஃபார்ம்ஸுங்கிற
ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டது. பிகாஸ் லேண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுலேயும் குறிப்பாக இந்தியா மாதிரியான அக்ரேரியன் சொசைட்டி, விவசாய சமூகம்னு சொல்லுவோம். இந்தியா மாதிரியான விவசாய சமூகத்திற்கு லேண்டு தான் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குமே ரொம்பவே மூலதனமான ஒன்றா இருக்குது. ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இப்போ செய்யலாம், சர்வீஸ் வந்து நிறையவே பண்ணலாம், ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து காய்கறியை விற்க முடியும்னாலும் அந்த காய்கறியை உருவாக்குறதுக்கு என்னது தான் தேவைப்படுது? நிலம் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ லேண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் ரூரல் சொசைட்டி இஸ் சிம்பலைஸ்டு பை அ ரிச் லேண்ட் ஓனிங் மைனாரிட்டி. ரிச் லேண்ட் ஓனிங் மைனாரிட்டிங்கிறவங்க யார்? கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய நிலம் இருக்கும். ஜமீன்தார்ஸ் அண்ட் லேண்ட் லார்ட்ஸ் மாதிரியான ஆட்கள். அண்ட் லேண்ட்லெஸ் மெஜாரிட்டி. என்கிட்ட நிலம் இருக்காது, ஆனால் நான் வந்து விவசாயம் பண்ணுற ஒரு பெசண்ட்டுங்கிறவங்க யார்? இன்னொருத்தவங்களோட நிலத்தில் போய் விவசாயம் பண்ணுற குறு விவசாயிகளுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பெசண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவசாயம் நிலத்தை வச்சிருக்கிறவங்க கம்மியான பேர் தான் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய நிலம் இருக்குது. விவசாயம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நிலம் இல்லை. இதுதான் கண்டிஷன். ஸோ தேர்ஃபோர் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆர் அ விட்டல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இக்வாலிட்டி. உங்களுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே யோசிச்சு பாருங்கள், இந்த ஜமீன்தார், இந்த வில்லேஜ் ஹெட்மென்ஸ், மஹல்வார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆயிருந்ததுன்னா நம்ம கண்ட்ரி என்ன நிலைமைக்கு ஆயிருந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன செய்யணும்? ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அரசு முயற்சி பண்ணாங்க. Economic reforms exposed the economy to the new and emerging realities such as land acquisition and leasing, food-related issues and agrarian provisions. ஸோ ஃபுட் ரிலேட்டட் அந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன செய்தாங்கன்னா, இந்த ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிடிக் பிரிஞ்சால் வந்து என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸையும் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. லேண்ட் அக்விசிஷன் அண்ட் லீசிங்கையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டால் யூ ஷுட் நோ ஹவு டு ரைட் இட். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அக்ராஸ் சொசைட்டி ஸோ தட் லேண்ட் இஸ் நாட் ஹெல்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ஃபியூ பீப்புள். நில பகிர்வு, நில மறுபகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது மூலமாக ஒரு சிலரின் கைகளில் மட்டும் நிலம் கையகப்படுத்தப்படுவதை என்ன செய்யணும்? தடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா லேண்ட் வச்சுருக்கவங்களாம் ஓனர்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஜமீன்தார் மட்டும் லேண்ட் வச்சுருப்பாங்க. சுதந்திர பீரியடை யோசிச்சு பாருங்கள், அப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லேண்ட் சீலிங், அதுதான் to disperse surplus and land amongst small and marginal farmers. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உபரி நிலங்களை என்ன செய்யணும்? சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உச்ச வரம்புக்கு மேலே இருக்கக்கூடிய உபரி நிலங்களை பகிர்ந்தளிக்கணும். Then removal of rural poverty and institutional discrepancies. கிராமப்புற வறுமை மற்றும் நிறுவன முரண்பாடுகளை நீக்கணும். Abolition of intermediaries. இடைத்தரகர்களை என்ன செய்யணும்? ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு இருக்குது. டெனன்சி ரீஃபார்ம்ஸ், குத்தகை சீர்திருத்தங்கள். எவ்வளோக்கு வாடகைக்கு விடணும், எவ்வளோ காலத்துக்கு அந்த வாடகை பொருந்தும், இந்த எவ்வளோ காலத்துக்கு ஒருக்க வாடகையை அதிகப்படுத்தலாம். பிகாஸ் இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது எக்கனாமியில். அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலைக்கு வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்கன்னா அதே விலைக்கு இன்றைக்கி விட முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமாக அது இருக்கும் பொழுது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒருக்க அந்த ரேட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டெனன்சி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. தென் இன்க்ரீஸிங் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவிட்டி, விவசாய உற்பத்தியை அதிகரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Consolidation of land holdings and prevention of land fragmentation. நில உடைமைகளை ஒருங்கிணைத்து நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருந்தது. தென் டெவலப்பிங் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்னா என்ன நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கை என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. டு என்ஷூர் சோஷியல் இக்வாலிட்டி த்ரூ எக்கனாமிக் பேரிட்டி. பொருளாதார சமத்துவம் மூலம் சமூக சமத்துவத்தை என்ன செய்யணும்? உறுதி செய்யணும். tribal protection by ensuring their traditional land is not taken over by outsiders. இங்கே ரொம்பவே பாதிக்கப்படுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் லைக் ட்ரைப்ஸ். குறிப்பாக
ட்ரைப்ஸ்னால் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம், பழங்குடியினர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழங்குடியினருக்கு வந்துட்டு பாரம்பரிய நிலம் இருக்கும், அதையும் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம்னா பாவம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அப்போ அந்த அவங்களோட இடம்லாம் கையகப்படுத்தப்படும், அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடுங்கிறதுனால என்ன செய்திருப்பாங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் லேண்டை வந்து வெளியாட்கள் யாரும் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமாக. அடுத்தது லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வேர் ஆல்சோ ஃபார் நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ் லைக் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் லேண்டு பயன்படுதா, இல்லை என்ன ஆஃபீஸ் வைக்கணுன்னாலும் என்னது வேணும், லேண்டு வேணும். அப்போது அப்படி வைக்கக்கூடிய Anantareshni ma'am, she is perfect mentor one could ask for. She actually keeps a track for you available like 24/7. Yes, I'm not just hyping about it, but yes, she does. It is not about the 2 days in a week which has been officially decided for you, but anytime you can text her, she is available. She replies you as soon as possible. Such a humble person, very friendly, and I'm literally very happy. நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லேண்ட் அதுக்கு வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும், மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணக்கூடிய லேண்டுக்கு வந்துட்டு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸில் பண்ணியிருப்பாங்க. Out of these major objectives, post-independence were abolition of intermediaries, regulation of tenancy, land sealing, consolidation of fragmented holdings. இந்த 4 விஷயத்தை தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்காக பண்ணாங்க. அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் எப்படி பண்ண, இது எல்லாமே எப்படி பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேலை ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட். ஸோ நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம், அந்த காலத்து சூழ்நிலைக்கு போய் பாருங்கள், ஒரு ஜமீன்தார்னா அவர்கிட்ட தான் எல்லா லேண்டுமே இருக்கும். அப்போது அந்த ஜமீன்தார் மட்டுமே பணக்காரராக இருப்பார் இல்லையா, அதை அபாலிஷ் பண்ணணும், அதை அழிக்கணும், அந்த எண்ணத்தை வந்து முதல்ல அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. Initially, when these acts were passed in various states, they were challenged in the courts as being against the right to property. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது. அப்போ எல்லோரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, நான் தான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சொத்துரிமை இருக்குது, என்னோட சொத்துரிமையை வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து என்ன செய்கிறாங்க, பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஓகே அப்போ சொத்துரிமைன்னு ஒன்று இருந்தால் தானே நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து தூக்கியிருப்பாங்க. So amendments were passed in the parliament to legalize the abolition of landlordism. இந்த லேண்ட்லார்டுங்கிற விஷயத்தை அழிக்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் என்ன செய்வாங்க, சட்ட திருத்தங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 1956 ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட், இதை வந்து நிறைய மாநிலங்களில் என்ன செய்தாங்க. ஸோ எல்லா மாநிலங்களும் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது சில மாநிலங்களில் அக்செப்ட் பண்ணி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, அழிக்க ஆரம்பித்தாங்க. ஆஸ் a result of this, about 30 lakh tenants and sharecroppers acquired ownership rights over a total of 62 lakh acres of land all over the country. ஸோ நாடு முழுக்க ஒரு 62 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு வந்து சின்ன சின்ன ஷேர் கிராப்பர்ஸ்க்கு வந்து என்ன செய்யப்பட்டது, ஒரு 30 லட்சம் டெனன்ஸுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த அதாவது பெசன்ட்ஸ்ன்னு சொல்லலாம், டெனண்ட்டாக வேலை செய்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன செய்தாங்க, ஒரு 62 லட்சம் ஏக்கர்களை வந்து என்ன செய்தாங்க, பிரித்து கொடுத்தாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட், அது என்னது, நில உச்ச வரம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை சட்டமாக கொண்டு வந்தாங்க. லேண்ட் சீலிங் அப்படின்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கணும், ஒரு ஃபேமிலிக்கோ இல்லைனா இண்டிவிஜுவலுக்கோ வந்து என்ன செய்யக்கூடாது, அளவுக்கு மீறி லேண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எனி சர்ப்ளஸ் லேண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் லேண்ட்லெஸ் பீப்புள் லைக் tenants, farmers or agricultural laborers. ஸோ வாடகைக்கு இருக்கிறவங்க, ஃபார்மராக இருக்கிறவங்க, இல்லை அக்ரிகல்ச்சுரல் லேபராக இருக்கிறவங்களுக்கு இந்த லேண்டெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாரும் சரியாக பயன்படுத்தினாங்களான்னு கேட்டால் அப்பவும் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, பினாமிஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க ஆட்களுக்கே தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ பேக் சைட் நியூஸ், அவ்வளோதான். ஸோ தென் டெனன்சி ரீஃபார்ம்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. திஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் 3 ஏரியாஸ். ஒன்று ரெண்ட் ரெகுலேஷன். டெனன்சி ரிஃபார்ம்ஸ்னாலே வந்து வாடகைக்கு நிலம் வாங்குறவங்க இல்லைனா வீடு வாங்குறவங்களுக்காக வேண்டியான ஒரு ரிஃபார்ம் தான் இல்லையா. ஸோ அவங்க நிறையவே பாதிக்கப்பட்டாங்க, ஏன்னா நிறைய ரெண்ட் பே பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அந்த ரெண்ட்டை ரெகுலேட் பண்ணணும், அது சரியான ரெண்ட் வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அவங்கள அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெனன்சி ரிஃபார்ம்ஸ். So the fixed and rational rate of rent could be paid by the sharecroppers to the landowners.
சரியான வாடகை, நிலையான வாடகை என்ன செய்யணும், நில உரிமையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க. தென் tenure security, the sharecropper could feel secure about his future income and his economic security. திடீர்னு வந்து என்ன செய்ய முடியாது, வீடுன்னா வந்து இன்றைக்கே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் வந்து நல்லா விவசாய நிலத்தில் வந்து ஒரு பயிரிட்டு எல்லாம் அழகாக கொண்டு வந்து என்ன செய்திருப்பார், ஒரு 2 பருவம் எடுத்துட்டு 3வது பருவத்தில் போயிட்டு நீ காலி பண்ண, உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோ நாள் அவர் போட்ட உழைப்புக்கு என்ன பலன் இருக்குது. அதனால இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடியவங்களுக்கு டென்யூர் செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்திருந்தாங்க, உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. தென் கன்ஃபரிங் ஓனர்ஷிப் டு டெனன்ட்ஸ், இந்த அவங்களுக்கு அது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஓனர்ஷிப் வந்து யாரோடது, டெனன்ட் ஓனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என் இடத்துல தானே நீ விவசாயம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓனர்ஸ் வந்துட்டு அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பலன்களை கையகப்படுத்துறதுக்கு, ஏய்க்கிறதுக்கு, ஏய்த்தல்னு சொல்லுவோம், ஏய்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால the right given to tenants so that the landless masses could get the final rights for land they of land to the tillers அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ நான் தான் பயிரிட்டிருக்கேன், அப்போது அந்த அறுவடை முடிகிற வரைக்கும் அந்த நிலம் வந்து என்னுடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு லேண்ட் ஓனர்ஷிப், டெம்பரரி ஓனர்ஷிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நார்மலாக இருக்கிற லேண்டுக்கும் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான லேண்ட் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதோட அவுட்கம் என்ன, அது எப்படி வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக அபாலிஷன் ஆஃப் மிடில் மேன் லைக் லேண்ட்லார்ட்ஸ். ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தோம், லேண்ட்லார்ட்ஸ் அதாவது ஜமீன்தார்ஸ் என்ன இல்லைன்னா ஜாகிர்தார்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து, அதாவது விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வாங்கி, அதிகமான வரியை வாங்கி கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கம்மியான வரியை வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜமீன்தார் ஜாகிர்தாருங்கிற கேரக்டரே இனிமே கிடையாது அப்படின்னு என்ன செய்துட்டாங்க, ஜமீன்தார்ஸையும் ஜாகிர்தார்ஸையும் நம்மளுடைய சட்டப்படி இவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. திஸ் ரெடியூஸ்டு த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பெசன்ஸ் who now became owners of the land they tilled. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது வந்து குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இன்னும் முழுமையாக குறைக்கப்படலைங்கிறது என்னோட கருத்து. who now become owners of the land they tilled, அது வரைக்கும் அவங்க பயிரிட்ட லேண்டோட ஓனர்ஸாக அவங்க மாற ஆரம்பித்தாங்க. Then this move was vehemently opposed by the zamindars who employed many means to evade the law. They registered their own land under their relatives' names. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸ்லேயே பினாமியாக போட்டு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. They also shuffled tenants around different plots of lands so that they wouldn't acquire incumbency rights. ஸோ அவங்கள வந்து குத்தகைதாரர்களாக மாற்றினதுனால பதவி உரிமைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு டீப் லெவலில் இறங்கி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, மிடில் மேன்ஸ் வந்து நிறைய வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஜமீன்தார்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வருமானமாக இருந்தது இல்லையா, இதுக்கப்புறம் அந்த வருமானம் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சு உழைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அண்ட் லேண்ட் சீலிங்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வித் எ கேப் ஆன் த சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி குட் ஹோல்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் வாஸ் பாசிபிள் டு அன் எக்ஸ்டென்ட். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சுருக்க முடியும் அவங்களால லேண்டு. So with only landlord abolition and no land ceiling, the land reforms would not have been at least partially successful. So இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அட்லீஸ்ட் பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல், ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா அந்நேரம் மாதிரியே இருந்திருந்தா நிறைய ஜமீன்தார்களும் ஜாகிர்தார்களும் நிலங்களை வைத்து கொண்டு மற்ற விவசாயிகளை இன்னைக்கு வரைக்கும் அடிமையாகவே நடத்திட்டு இருப்பாங்க. அது முழுமையாக குறைக்கப்படலைனாலும் அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவுக்கு, அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் லெவலாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லேண்ட் சீலிங் ensured that the rich farmers or high tenants did not become the new avatar zamindars. ஸோ அவங்க வந்து லேண்ட் சீலிங் மூலமாக அவங்க வந்து வேறு வேறு ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி, ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி புதுவிதமாக ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்பவே கவனமாக கவர்மெண்ட் இருந்தாங்க. லேண்ட் பொசஷன் அப்படி சொல்லலாம். ஸோ லேண்ட் பொசஷன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி லேண்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் எக்கனாமிக் இன்கம் பட் ஆல்சோ சோஷியல் ஸ்டாண்டிங்.
வெறுமனே எக்கனாமிக் மட்டும் இல்லை, எவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்கங்கிறது ஒரு சமூக அந்தஸ்தாக பார்க்கப்படுகிறது. இட் மேட் மேண்டேட்ரி டு ஹாவ் ரெக்கார்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு முக்கியமான அவசியமாகிறது. விச் வாஸ் நாட் த கேஸ் ப்ரீவியஸ்லி. இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இருந்ததில்லை. இட் இஸ் ஆல்சோ கம்பல்சரி டு ரெஜிஸ்டர் ஆல் டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ். குத்தகைக்கோ லீஸுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ யாருக்கோ கொடுக்கறதா இருந்தால் கம்பல்சரியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் நம்ம முன்னாடி சொன்ன அந்த பலன்களையெல்லாம் அந்த டில்லர்ஸ் இல்லைன்னா பெசன்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாமலே நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தராக போய் வேலை பார்க்குறேன்னா அப்போ அவங்க வந்து ஒரு வேலை ஏமாற்றிட்டாங்க, அவங்க வந்து கடைசியாக உன்னை வந்து போன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ போயிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, கேஸ் பண்ண முடியாது, ஃபைல் பண்ண முடியாது. ஏன், அது நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ ஒரு குத்தகைக்கு ஒரு நிலம் வாங்குறதானாலும் சரி, இல்லை வாடகைக்கு ஒரு நிலத்தில் போய் வேலை செய்கிறதானாலும் சரி, ப்ளீஸ் அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல் டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கணும். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. More land came under cultivation and since tillers themselves became the land owners, productivity increased. ஸோ நிறைய லேண்ட் வந்து கல்டிவேஷன் சாகுபடிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டில்லர்ஸே என்ன செய்கிறாங்க, அவங்களே லேண்ட் ஓனர்ஸ் ஆகிடுறாங்க. அப்போது அவங்களோட நிலத்தில் வேலை பார்க்கும்போது அடுத்தவங்க நிலத்தில் வேலை பார்க்குறத விட நல்லாவே வேலை பார்ப்பாங்க. அப்போது அடுத்தவங்க நிலத்தில் வேலை பார்க்குறத விட இன்னும் நல்லாவே வேலை பார்ப்பாங்க. அப்போது ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேண்ட் ஓனர்ஷிப் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் ஓவரை கொடுத்தது. அடுத்த முக்கியமான ஒரு பாசிட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ்க்கு கொடுக்கறது வந்து நல்லாவே ஒரு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேரளா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான மாநிலங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. சரி, இப்போ வந்து நம்ம ட்ராபேக்ஸ் ஆஃப் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்ததுனால என்னென்ன ட்ராபேக்ஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். There are still many small and marginal farmers in India who pray to the clutches of money lenders and continue to remain indebted. இன்னைக்கு வரைக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ன செய்துட்டு இருக்காங்க, கந்து வட்டிக்காரர்கள், clutches of money lenders, கந்து வட்டிக்காரர்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பணம் வாங்கி அவங்கக்கிட்டேயே வாங்கி அவங்களுக்கே சம்பாதிக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்து கடனாளியாக இருந்துக்கிட்டே தான் வராங்க. ரூரல் பாவர்ட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட். கிராமப்புறங்களில் வறுமைங்கிற ஒரு சூழ்நிலை இன்னமுமே இருக்குது. அதுக்கு சிம்பிளான ஒரு வழியும் இருக்குது, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர்லேருந்து அப்படியே மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மூவ் ஆகணும். அப்படி ஆனால் அந்த பாவர்ட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். தென் லேண்ட் சீலிங் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஒரு மாநிலங்களும் நில உச்சவரம்பு வந்து அவங்கவுங்க என்ன ரீசன், அக்ரிகல்ச்சர் என்ன லிஸ்ட்டில் இருக்குது, எந்த லிஸ்ட்டில் இருக்குது, நமக்கு பாலிட்டியில் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போது அந்த லேண்ட் சீலிங்கை சட்டமாக கொண்டு வர்றது யாருடைய பொறுப்பு, மாநில பட்டியலில் இருக்கிறதுனால மாநில சட்டங்களினுடைய பொறுப்பு. அப்போது ஒரு மாநிலங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, லேண்டு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரீஜனல் டிஸ்பாரிட்டியை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெனி பிளான்டேஷன்ஸ் வேர் எக்ஸெம்ட் ஃப்ரம் லேண்ட் சீலிங் ஆக்ட். ஸோ சில பிளான்டேஷன்ஸ் லைக் வாழைத்தோப்பு, தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்னதே கிடையாது, லேண்ட் சீலிங் ஆக்டே கிடையாது. சில தானியங்கள், சில பிளான்டேஷன்ஸு, சில தோட்டங்களுக்கு வந்து அந்த விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதை மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. மெனி பீப்புள் ஓன் ஹியூஜ் ட்ராக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் அண்டர் பினாமி நேம்ஸ். ஸோ அவங்க பினாமி பேரில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, லேண்டெல்லாம் கையகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறது அக்ரேரியன் ரீஃபார்ம்ஸ் மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட், எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சுரல் லேண்டை கொண்டு வர்றது தான். இதுக்குள்ளே தான் க்ரீன் ரெவல்யூஷனும் வந்தது. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக தான் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, லேண்ட் ரீஃபார்ம்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். க்ரீன் ரெவல்யூஷன் பற்றியும் இன்னும் அக்ரிகல்ச்சரை இன்னும் நல்ல விதமாக கொண்டு வரதுக்கு வேறு என்னென்ன முயற்சிகள் வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். Another Reshmi ma'am has been my mentor and a very nice guide.
She guides me in a very smooth manner towards UPSC exams and she gives me various ideas on how to prepare for the exam and how to do revision for that. She gives me beautiful ideas on how to do preparation for the objective and for the subjective questions as well. She reads each and every